சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் விஜய் ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை முதல் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் சிலிண்டருக்கான தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். பெண்களுக்கான கட்டணமில்லா வெற்றி பயணம் திட்டம் காந்தி ஜெயந்தியான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் விரிவுபடுத்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். மாநகர நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகள், மாவட்டங்கள் இடையே செல்லும் புறநகர் பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என முதல்வர் கூறியுள்ளார். பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் கட்டமாக மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். பரந்தூர் கிராம மக்களுடன் உறுதியாக நிற்பதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சென்னைக்கு புதிய விமான நிலையத்திற்கான மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்படும் என கூறியுள்ள முதல்வர் விஜய், விவசாயத்திற்கு பாதிப்பு இல்லாமல் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ள முதல்வர் 5வது முனையம் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். பரந்தூர் விமான நிலைய விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பரந்தூர் விமான நிலையம் குறித்து கவன ஈர்ப்பு தேவை என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். அரசியல் காரணங்களுக்காக திட்டங்களை நிறுத்தக்கூடாது என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அனைத்து நிலைகளையும் ஆராய்ந்தே பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்ப மீண்டும் பரந்தூரையும் இழந்தால் இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எங்கே போகும், பொருளாதார இலக்கு எங்கே போகும்? தாவேக அரசு சொல்லியிருக்கக்கூடிய 1.5 ட்ரில்லியன் எக்கானமி, அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை எப்படி இந்த அரசு நிறைவேற்றப் போகிறது? இதற்கான ரோட் மேப் என்ன? ஆக இந்த திட்டங்களை எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக தடுத்து நிறுத்தக்கூடிய போக்கை ஒழிய உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் இந்த அரசு துணை இல்லை என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திடீர் மழையால் டெல்டாவில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் வினோத், 33% பயிர் பாதித்து இருந்தால் நிவாரணம் வழங்கப்படும் என்று விளக்கம் அளித்துள்ளார்.
தென்மேற்கு பருவ காலத்தில் எல்நிலோ விளைவினால் நிகழும் வானிலை மாற்றங்கள் ஏற்படும் பயிர் பாதிப்பு மற்றும் மழைப்பொழிவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பயிர் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசு விதிகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட பயிருக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகியின் மறைவை ஒட்டி சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான மக்கள் மனங்களில் நிலைத்திருப்பவர் சௌகார் ஜானகி என சபாநாயகர் JCD பிரபாகர் கூறிய நிலையில் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெள்ளத்தடுப்பு குறித்து திருப்புகழ் கமிட்டி பரிந்துரைத்த 161 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தேர்தல் நடைபெற்றதால் திருப்புகழ் கமிட்டியின் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என கூறிய அவர், நிறைவடையாத பணிகளை முடிக்க ஒத்துழைப்பு அளிக்க தயாராக உள்ளதாக கூறினார். சட்டப்பேரவையில் முதல் முறை உறுப்பினர் பேசுவதை கன்னிப்பேச்சு என குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என பாமக MLA சௌமியா அன்புமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MLA லதா ஆகியோர் வலியுறுத்தினர். முதல் உரையை அறிமுக பேச்சு என குறிப்பிடலாம் என்று அமைச்சர் ராஜ்மோகன் சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்தார். கன்னிப்பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்லை முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. அத வந்து அது வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினை சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமுடிகிறேன். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 6620 அரசு கல்லூரிகள் கட்டடங்கள் சரியாக இல்லை என்று தெரிவித்தார். பெண்கள் பயிலும் பள்ளிகளில் கழிவறை வசதிகள் முறையாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயிரத்து 31 பள்ளிகளின் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பள்ளி உட்கட்டமைப்பு தொடர்பாக பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வராவிட்டால் தமிழ்நாடு வரைபடத்தில் இருந்தே உசிலம்பட்டி காணாமல் போயிருக்கும் என்று தாவேக MLA விஜய் மகாலிங்கம் தெரிவித்தார். கடந்த ஆட்சிகளில் உசிலம்பட்டியில் எந்த பணியையும் செய்யவில்லை என அவர் குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட பணிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி EPS கொண்டு வந்த திட்டங்களுக்காக நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் என குறிப்பிட்டு அவர் பேசினார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 15,030 ரூபாய்க்கும் சவரன் 1,20,240 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்தி கொண்டிருப்பதாக கூறி தாவேக ஆட்சியை திமுக தலைவர் MK ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்தார். வரலாறு தெரியாத இளைஞர்களால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் தற்போது ஏமாற்றமாக இருப்பதாகவும் அவர் சாடினார். ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். காலம் காலமாக கட்சி வேறுபாடின்றி பொது வாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது அநாகரிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதாக திமுக MP கனிமொழி X தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
அரசியல் களத்தில் துணிச்சலுடன் செயலாற்றும் பெண்களை உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை போன்றவற்றை வைத்து விமர்சிப்பது மலினமான அரசியலின் வெளிப்பாடு என்றும் அவர் சாடியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்படும் என நீதிபதிகள் எச்சரித்ததை அடுத்து மனுதாரர் மனுவை வாபஸ் பெற்றார். தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். டெல்டாவில் 95% நீர்நிலைகள் வறண்டு விட்டதாகவும் மாநிலம் முழுவதும் 10,000 ஏரிகளில் நீர் இல்லை என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கடற்கரைகள் 4 ஏரிகளை மேம்படுத்த புதிய திட்டங்களை சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ளது. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து தர முடிவு. மேகமலை வருசநாடு வனப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அளவிட 40 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தேனி ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் பணியை முடித்து தினசரி அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 13,415 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 87.41 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. சிக்னல், நிர்வாக அனுமதி மற்றும் நிதி சிக்கல் காரணமாக பெங்களூரு ஹோசூர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமில்லை என்று பெங்களூரு மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இரு மாநில எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளியில் நடைபாதை மேம்பாலம் அமைப்பது அல்லது RRTS ரயில் சேவையை தொடங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவை சாப்பிட்ட 11 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. பள்ளி விழுந்த உணவு சாப்பிட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மற்ற பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட உணவு உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டது. எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கட்சி மாறும் எம்எல்ஏக்களுக்கு இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனக்கு நான் ஏற்றுக்கவே இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகே இன்செக்யூரா இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் 5 வருஷம் நடக்கும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த எம்எல்ஏவும் வேண்டாம். இவங்களுக்கே 106 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் 11-12 பேர் மற்ற கட்சியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. இவங்களை தவிர்த்துட்டு யாரும் அரசாங்கம் அமைக்க யாரும் போறதில்லை. இவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டியே வேண்டாம். இவங்களை ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சியில இடைத்தேர்தலை வச்சு இவங்க கட்சியில சேர்க்கறத நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அதை செய்யவே கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். சென்னை செம்பியம் அருகே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கொட்டிவாக்கத்தில் பதுங்கியிருந்த அஜய், ஜீவானந்தம், டேனியல் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லையில் சொகுசு காரில் 2 கிலோ கஞ்சா மற்றும் 10 லட்சம் ரூபாயுடன் பேரூரணி சிறை வார்டன் தமிழரசன் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். பேரூரணி சிறையில் 75 போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதுடன் வார்டனை சஸ்பெண்ட் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளத்தில் ஓணம் பண்டிகையை ஒட்டி மீன் விலை குறைந்ததால் தூத்துக்குடி மீனவர்கள் 2 நாட்கள் கடலுக்கு செல்லவில்லை. 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 10,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது.